அடுத்து பாருங்க, இதுல பொறுத்த வரைக்கும் ஐசிபிஎன் பொறுத்த வரைக்கும் டிவைடட் இன்டு மெயின் என்ன அப்படின்னா பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ், ரெக்கமெண்டேஷன். பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன். இது டாக்ஸா அந்த ரேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் வந்து 1 to 5. டைபிகேஷன் அண்ட் பிரியாரிட்டி நேம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 6. டைபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு ஆர்டிகல் 7 to 10. அடுத்து நேம் ஆஃப் த டாக்ஸா, எபோவ் த ரேங்க், ஃபேமிலி, இதை பேஸ் பண்ணி சொல்லக்கூடியது வந்து ஆர்டிகல் 16 and 17. இப்போ நேம் ஆஃப் ஜெனிரா அண்ட் சப் டிவிஷன் இதை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 20, 22. நேம் ஆஃப் த பீசிஸ் அப்படின்னா ஆர்டிகல் 23. அதே போல நமக்கு வந்து the name of the plant cultivation இந்த intra-Pacific taxa அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 24, 27. அடுத்த நேம் ஆஃப் த பிளான்ட் கல்டிவேஷன் ஆர்டிகல் 28. அடுத்து வந்து கண்டிஷன் ஆஃப் டேட்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் பப்ளிகேஷன், அதாவது ஒரு புக்கை வந்து பப்ளிகேஷன் பண்றதுக்கான ப்ராசஸ் அப்படின்னா ஆர்டிகல் 29, 31. அடுத்தது ஆத்தர் சைட்டேஷன், ஒரு பிளான்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர் வைக்கிறாங்க இல்லையா, அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆத்தர் சைட்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. இதை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 46, 50. அதாவது ரிஜெக்ஷன் நேம், இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 51, 58. அடுத்து நேம் ஆஃப் த பங்கை பிலியோமார்பிக், அதாவது நமக்கு பல பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த பல புறத்தோற்ற பண்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் வந்து 59. அடுத்து ஆல்பா கிளாசிக்கல் டாக்ஸானமி, ஒமேகா டாக்ஸானமி, மாடர்ன் டாக்ஸானமி, இதை பத்தி எல்லாம் விளக்கம் கொடுத்தது யார் அப்படின்னா நமக்கு ட்ரில் அப்படிங்கிறவர் 1938 வந்து கொடுத்திருப்பாங்க. டைகாட்டமஸ் கீ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 கீ இருக்கு, இன்டர்னெட்டட் கீ 1, பிராக்கெட்டட் கீ அப்படின்னு சொல்லி 2 கீ இருக்கு. இதை பார்த்து வச்சுங்க. அலஸ்டன் அண்ட் டர்னர் அப்படிங்கிறவங்க 1963, இவர் வந்து பயோகெமிக்கல் சிஸ்டமேட்டிக் ஒர்க்கு. ஊக்னர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹீமோ டாக்ஸானமி, இந்த ஃபெமிலியான் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. இந்த லியோன் அப்படிங்கிறவரு டாக்ஸானமி, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் சீராலஜி. சீராலஜி அப்படின்னாலே நமக்கு இம்யூனிட்டி பவர், அதை பேஸ் பண்ணி சொல்லக்கூடியது. ஸ்வான் அப்படிங்கிறவரு கெமிக்கல் பிளான்ட் டாக்ஸானமி. Serotaxonomy test and the consequent phylogenetic relationship, மரபு ரீதியான பண்புகள் சொல்றோம் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி கேசி மேஸ். அடுத்து டாக்ஸானமி குரூப் ஆஃப் எனி ரேங்க், ஆர்டிகல் 1, இது கேட்ட கொஸ்டின். இது வந்து நமக்கு ஆல்ரெடி டிஆர்பி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். டாட்டோனியம் ஆர்டிகல் 23, இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்ல, கேட்கலாம். ஆர்டிகல் 23 அப்படின்னா நமக்கு வந்து டாட்டோனியம். அடுத்து ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இது வந்து டேராடூன், இது கேட்ட கொஸ்டின். நேஷனல் பொட்டானிக்கல் கார்டன் வந்து லக்னோ. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஆர்டிகல். இந்த ஆர்டிகல் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கேட்க வாய்ப்புள்ளது அப்படின்னா நமக்கு வந்து இந்த டாட்டோனியத்தோட ஆர்டிகல் வந்து கேட்க வாய்ப்புள்ளது. ஸோ இதை வந்து நீங்க பார்த்து வச்சுக்கங்க, சரிங்களா. இதோட நமக்கு வந்து இந்த இது ஓவர். அடுத்து நீங்க வந்து ஃபேமிலிக்கு வந்துருங்க. ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபேமிலி கையில இருந்தா எடுத்து வச்சுங்க. நமக்கு டோட்டலா இருக்கக்கூடிய ஃபேமிலி எத்தனை அப்படின்னா 21 ஃபேமிலி.
21 ஃபேமிலியுமே நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பெந்தம் அண்ட் ஊக்கர் கிளாசிபிகேஷன் இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஃபேமிலி பேஸ் பண்ணி நீங்க 2 கொஸ்டின் அதிகபட்சம் ஒரு 3 கொஸ்டின் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. சரிங்களா? அதனால இதை பார்த்துங்க. என்னென்ன ஃபேமிலி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிம்பையேசி, அதுக்கப்புறமேட்டு மேக்னோலேசி, அப்புறம் அரிஸ்டோலகேசி, அப்புறம் அரிகேசி, ஆர்கிடேசி, கமென்சிலேசி, ஜிஞ்சிபரேசி, சைபரேசி. இதுல வந்து நம்ம ஈஸியா ஃபர்ஸ்ட் வந்து பெந்தமண்டல் கிளாசிபிகேஷன்ல பார்த்துருப்போம். அது பிரகாரம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை ஈஸியா ஃபர்ஸ்ட் பிரிச்சு வச்சுக்க. அப்பதான் என்ன பண்ண முடியும்னா ஈஸியா உங்களால வந்து ஒரு குளோரல் ஃபார்முலா கொடுத்தா கூட உங்களால ஈஸியா ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுல வந்து நமக்கு எது எதெல்லாம் மோனோகாட்ல வருது, டைகாட்ல வருது, அதே மாதிரி பாலிபெட்டில் வருது, கேமோபெட்டில் வருது, இந்த மாதிரி நம்ம ஈஸியா பிரிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த பீசிஸை பார்த்த உடனே ஈஸியா நம்மளால ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபேமிலி வந்து நமக்கு மேக்னோலியேசி. மேக்னோலியேசி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எதுக்கு கீழே வருதுன்னா பாலிபெட்டலே ஃபர்ஸ்டே வரக்கூடிய, அதாவது ரனைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டர் தான் ஃபர்ஸ்ட் இதுல வரும். அதுலயே வந்து நமக்கு இந்த மேக்னோலியேசி அப்படிங்கிறது வந்து வந்துருக்கு. இதுல காமனா இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா சம்பா. இது வந்து நமக்கு நிச்சிலியா சம்பகா அப்படின்னு சொல்லக்கூடியது, கோல்டன் சம்பா, சன் சம்பா, சனாபா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இதோட பேரு. மேக்னோலியேசியோடைய முக்கியமான கேரக்டர்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ராக்ரண்ட், ஒரு நறுமணம் மிக்க மலர் அப்படின்னு சொல்லக்கூடியது, லார்ஜ் சைஸ். இதுல பீரியாந்த் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் என்ன கண்டிஷன்னா இது வந்து ட்ரைமரஸ். என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா ட்ரைமரஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கு. ஸ்டாமன் பொறுத்த வரைக்கும் ஸ்டாமன் அண்ட் கார்பன் ரெண்டுமே எப்படி இருக்கு அப்படின்னா நியூமரஸ், நிறைய வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கு. ஃப்ரூட் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாரியா ஆஃப் த போலிக்கல், பெர்ரி, சம்டைம் வந்து சமாரா. அதாவது சமாரா அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு இறகு ரெக்க மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். ரெக்க மாதிரி அரேஞ்ச் ஆகிறதா சமாரா அப்படின்னு சொல்லக்கூடியது. சீட்ல வந்து எண்டோஸ்போர் அப்படிங்கிற கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கு. அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 10 ஜெனிரா, கிட்டத்தட்ட 100 பீசஸ் வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கு. மோஸ்ட்லி ட்ரீ, ஷ்ரப், டிராபிக்கல், பட் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேட், இந்த வெப்பமண்டல பகுதின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த பகுதியில இது அதிகமா காணப்படும். அதே மாதிரி நமக்கு வந்து நார்த் ஈஸ்டர்ன் அண்ட் சவுத் ஈஸ்ட் பகுதியில வந்து அதிகமா காணப்படும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து கிரீன் கிளைமேக்ஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உச்சி இந்த மாதிரி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது. மேக்னோலியா க்ரோ இந்த டெம்பரேட் ஹிமாலயா, வெப்பமண்டல ஹிமாலயா பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இது அதிகமா நமக்கு. இதுல முக்கியமான ட்ரீ மேக்னோலியா சம்பகா. இதை நோக்கீங்க, இது ஒரு முக்கியமான ட்ரீ. இதுக்கு பேர் என்ன காமனா அப்படின்னா ஜாய் பர்ஃபியூம் ட்ரீ. சரிங்களா? அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம், என்ன ட்ரீ அப்படின்னா ஜாய் பர்ஃபியூம் ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹாபிட் பொறுத்த வரைக்கும் டால், கிரேஸ்ஃபுல், எவர் கிரீன் ட்ரீ வித் டார்க் கிரே பார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்டிவேட்டர், ஏதாவது மரம் பட்டை இதை வந்து எதை யூஸ் பண்றாங்க போல. ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் ஜூன் மந்த்ல வந்து நமக்கு அதிகமா கிடைக்கும். ஃப்ரூட் பொறுத்த வரைக்கும் டைகாட் கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா டேப் ரூட் சிஸ்டம் வந்து அரேஞ்ச் ஆகும். ஸ்டெம்ல பாருங்க இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னா இந்த ஆயில் ஷேக். சரிங்களா? அந்த எண்ணெய் திவலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இதுல காணப்படும். இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இதுல இருக்குன்னு சொல்றாங்க, ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ்ல வந்து நமக்கு காணப்படுகிறது. லீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து
லீப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ராமல், ஆல்டர்னேட், சிம்பிள், ஸ்டிப்புலேட். ஸ்டிப்பில் பார்த்தீங்கன்னா லார்ஜ், நமக்கு எப்படி இருந்தாலும் பெரிய ஸ்டிப்பியூலா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி ஸ்டெம் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துலயே வந்து நமக்கு நல்ல பெருசா வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். மேக்னோலியா பொறுத்த வரைக்கும் கவரிங் எயின்லேஸ். பீட்டியோலேட், ஓவியலேட், ரோப்லாங், லான்சுலேட். லான்சுலேட் அப்படின்னா கொஞ்சம் நீளமா அப்படி இருக்கக்கூடியது, அதாவது லான்சுலேட்டுவாங்க. அதே மாதிரி என்டையர் அபெக்ஸ், அதாவது நுனி பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பா இருக்கும். கிளாப்ரஸ் மென்மையானது, டார்க் கிரீன். வேனேஷன் பொறுத்த வரைக்கும் யூனிகாஸ்டட் இருக்கு, ரெட்டிகுலேட்டட் இருக்கு. அப்போ மோனோகாட்டுக்கான கேரக்டர் அதே மாதிரி நமக்கு வந்து யூனிகாஸ்ட் ரெட்டிகுலேட்டட் வேனேஷனும் என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுங்க. ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணலாம்னா பேஸ் பண்ணி கேட்கலாம். ரெண்டு கேரக்டர் வந்து நம்ம அனலைஸ்ல பார்க்க முடியும். இன்ஃப்ளோரசன்ஸை பொறுத்த வரைக்கும் சாலிட்டரி, டெர்மினல், நுனி மலர். ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பொதுவா இதுல வந்து நமக்கு கம்ப்ளீட் ஃப்ளவர் எல்லா வகையான கேரக்டர் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆக்டினோமார்பிக், பைசெக்சுவல். இதே மாதிரி இங்க வெரி ஃப்ராக்ரண்ட், அந்த நறுமணம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இதுல காணப்படுது. இது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அடுத்து பீரியாண்ட். பீரியாண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு 19 ஒண்ணுல இருந்து வேற வரைக்கும் பல தீர்வுகள் வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 3 ஆல் லைக் 3 அவுட்டர் கிரீன் அரேஞ்ச் இன் a mode, 3 இன்ட்ரிகேட். மொத்தம் எப்படி இருக்கு அப்படின்னா அதோட ஆக்டிவேஷன் பொறுத்த வரைக்கும் 3 அண்ட் சைக்ளிக் இன்னர் மோட் நேரோ எல்லோ ட்ராக்கெட். சரிங்களா? இது என்ன அப்படின்னா மஞ்சள் கலர்ல அரேஞ்ச் ஆகும். ஆண்ட்ரிஷத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாமன் எப்படின்னா இன்டெஃபினிட். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பாலியாண்ட்ரஸ் ஸ்டாமன், ப்ரீலி ஸ்பைரல் அரேஞ்ச்டு, பிளமண்டஸ் ஷார்ட் அண்ட் ஆந்தர் லோப் லீனியர், டைதிகஸ். இந்த மாதிரி எப்படின்னா டைதிகஸ் அண்ட் பேசி ஃபிக்ஸ்டு. என்ன அரேஞ்ச்மெண்ட் இருக்கு அப்படின்னா பேசி ஃபிக்ஸ்டு அப்படிங்கிற அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். கைனீசியத்தை பொறுத்த வரைக்கும் கார்பல் நியூமரஸ் ஃப்ரீ, அப்போகார்பஸ், அதே மாதிரி சுப்பீரியர் ஓவரி. என்ன டைப் ஆஃப் ஓவரினா சுப்பீரியர் ஓவரி. கார்பல்ஸ் நிறைய இருக்கு. இதுல முக்கியமா நம்ம பார்த்துக்க வேண்டியது பிளாசன்டேஷன் பார்த்து வச்சுங்க. ஏன்னா இது நம்ம ஃபுல்லாவே லிஸ்ட் எடுக்கணும். என்ன டைப் ஆஃப் பிளாசன்டேஷன்னா மார்ஜினல் பிளாசன்டேஷன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஃப்ரூட் பொறுத்த வரைக்கும் எட்டாரியா போலிக்கல், இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது ஒரு முக்கியமான கேரக்டருங்க. லிரியோடென்ட்ரான் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சமாரா, இதுல பீசிஸ் கொடுத்துட்டு கூட கேட்கலாம். இங்க பாருங்க, மிச்சிலியா செம்பகா. இந்த கொஸ்டின் வந்து 2015 கேட்டிருந்தாங்க. இது வந்து எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. மேக்னோலியா ஆல்பா, மேக்னோலியா கிராண்டிஃப்ளோரா, லிரியோடென்ட்ரான். லிரியோடென்ட்ரான் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ஒரு முக்கியமான பிளான்ட். லிரியோடென்ட்ரான் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எதுல வருது அப்படின்னா மேக்னோலியசி ஃபேமிலியில வரக்கூடிய பீசிஸ். இதுல எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நமக்கு மைக்கிலியா எக்ஸல்சா, இது வந்து டிம்பர். ஒயிட் வுட், என்ன டைப் ஆஃப் வுட் அப்படின்னா ஒயிட் வுட் வந்து நமக்கு இது கேட்கலாம். இது என்ன டைப் ஆஃப் வுட்னா ஒயிட் வுட். ஃப்ளோரல் ஃபார்முலா பாருங்க, பீரியாந்து, நயன் அல்லது இன்ஃபினிட்டிவ். ஆண்ட்ரிஷியம் நிறைய இருக்கு, கைனீஷியமும் நிறைய இருக்கு. சரிங்களா? ஆனா எல்லாமே என்ன பண்ணுதுன்னா தனித்து காணப்படும். இது பார்க்கறதுக்கு அந்த லிம்பியேசியில் இருக்கிற மாதிரியே என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ ஃப்ளோரல் ஃபார்முலா கேட்கும்போது பீரியாந்து மட்டும் 9 இருக்கு, மீது எல்லாமே இன்ஃபினிட்டிவா நமக்கு என்ன பண்ணுன்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. சுப்பீரியர் ஓவரி. ஸோ இதோட கேரக்டர் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுங்க. எப்பயுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ளோரல் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்ல வந்து அவங்க எடுத்துக்கக்கூடிய பீசிஸை வச்சு நமக்கு என்ன பண்ணணும்னா வேரியேஷன் ஆகும். இப்போ நான் ஒரு பீசிஸ் எடுத்திருப்பேன் ஃபார்முலாவுக்கு, அவங்க வந்து எக்ஸாம்களில் கொடுக்கும்போது வேற ஒரு பீசிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். இதை நீங்க எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சிமிலர் கேரக்டரை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ ஃப்ளோரல் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்.
அடுத்தது வந்து மிச்சிலியா சம்பகா, இது வந்து ஒரு முக்கியமான பிளான்ட். ஸோ இதுல வந்து நம்ம பார்த்த எல்லா வகையான கேரக்டர் வந்துடும். இதுக்கான ஃப்ளோரல் ஃபார்முலா பாருங்க. எப்பயும் போல பீரியாத் எத்தனை இருக்கு பாருங்க. பீரியாத் வந்து நமக்கு மொத்தம் 9 இருக்கு. எத்தனை பீரியாத் அப்படின்னா மொத்தம் 9 பீரியாத். பிளஸ் வந்து பாருங்க ஆண்ட்ரீஷியன் இன்ஃபினிட்டிவ், கைனீஷியன் இன்ஃபினிட்டிவ், அப்படி இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலாவும் கொடுக்குறாங்க. K3 C3 plus 3 ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம். இந்த மாதிரி 2 வகையான கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பீசிஸ்லயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல எது வருது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் பொதுவான கேரக்டர் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆண்ட்ரீஷியம் கைனீஷியம் ரெண்டுலயுமே வந்து நமக்கு இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிற கேரக்டர் வருது. ஸோ இது வந்து நமக்கு பொதுவான, இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இதை பார்த்து வச்சுக்க. மெயினா இதுலயே பிளாசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்ஜினல் பிளாசன்டேஷன் தான். அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால பிளாசன்டேஷன் பேஸ் பண்ணி இருக்கிறத பார்ப்பீங்க. அடுத்தது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட். இதுல முக்கியமான பீசிஸ் வந்து அந்த லிரியோடென்ட்ரான் துளிப்பா ஒன்று வரும். அதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு பீசிஸ். அதை வந்து பார்த்து வச்சுங்க. இதான் பிளான்ட். இந்த பிளான்ட்டுக்கான இந்த டயக்ராம் இருக்கு. இதை பார்த்து வச்சுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட கேரக்டர். மெயினாக இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது இம்பார்ட்டன்டான கேரக்டர் என்ன, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட்ல என்னென்ன பீசிஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ளோரல் ஃபார்முலா, என்ன பிளாசன்டேஷன். சரிங்களா? அதை நம்ம கடைசியாக லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதனால வந்து பிளாசன்டேஷன் தனித்தனியாக நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது மினிஸ்பர்மேசி. மினிஸ்பர்மேசி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது வந்து நமக்கு இதுவும் ரனேன்குலேசியில தான் வருது. இது ஃபர்ஸ்ட் அதில் தான் வரும். என்ன ஃபேமிலி, இந்த காமன் நேம் கேட்பாங்க. காமன் நேம் என்ன அப்படின்னா மூன் சீடு ஃபேமிலி. இந்த காமன் நேம் நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. ஐ திங்க் ஏதோ ஒரு ஃபேமிலிக்கு வந்து 2017-18 நடந்த பிஜிடிஆர் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா கேட்டைல் ஃபேமிலி எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப கேட்டைல் ஃபேமிலி எது அப்படின்னா டைபேசி தான் கேட்டைல் ஃபேமிலி. அப்ப இதே மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம்னா ஒருவேளை அதை பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல கொஸ்டின் கொடுக்கலாம். நமக்கு மூன் சீடு ஃபேமிலி எதை சொல்றோம் அப்படின்னா மினிஸ்பெர்மேசி. சரிங்களா? இதை நம்ம வச்சுங்க. மினி அப்படிங்கிறது வந்து மூன். சரிங்களா? மினி மூன் அப்படின்னு நடக்க வச்சுங்க. மினி மூன், சின்ன மூன். அல்லது நிலா எப்பயுமே பெருசா தெரியும். நிலவு என்ன பண்ணும் அப்படின்னா பெருசா தெரியும். பட் இப்ப எப்படி தெரியுதுன்னா சின்னதா தெரியுது. ஸோ இது வந்து நமக்கு மினி மூன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன கேரக்டர் அப்படின்னா மினி மூன். இதுல முக்கியமான ஹேபிட் அப்படின்னா இது பாருங்க, நமக்கு டெம்பரேச்சர் அண்ட் அரிட் ரீஜன், கொஞ்சம் வறட்சியான பகுதியில கூட வாழக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. ட்வினிங் அண்ட் உட்டி, இந்த பின்னு கொடி மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். அதே மாதிரி பாருங்க வைண்டிங் ஆன்டி கிளாக் வைஸ். மோஸ்ட்லி வந்து அது எப்படி சுத்தி இருக்கும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் சுத்திட்டு இருக்கும். எக்ஸப்ட் வந்து ஸ்டாபேனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட். ஸோ இதுல கொடி தாவரங்களும் நம்ம வந்து மினிஸ்பெர்மேசியில பார்க்க முடியும். மோர்லி ரேர் ஸ்டில் ஹெர்பேசியஸ் பிளான்ட். எபிபைட்டிக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டிபானியா சைனாத்தா அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பீசஸ். இது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். இதுல பாருங்க இந்த உட்டி, லைனாஸ், கொடி இதெல்லாம் கூட நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு உள்ளது. இது பார்த்து வச்சுங்க. லீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா ஆல்டர்னேட் ஸ்பைரல் லீவ்ஸ், சிம்பிள் டினோட் லோப்டு ஆர் பால்மேட், ஒரு ஃபிங்கர் மாதிரி என்ன பண்ண அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ட்ரைபோலியேட் பருசா, இதை வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பில்லோ
கிளெடோட், காக்லோசா பால்போரி இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பில்லோ கிளெடோட் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான எக்ஸாம்பிள். பில்லோ கிளெடோட் அப்படின்னா லீஃபி ஃபங்க்ஷன் as doing in a stem particle. இதெல்லாம் நம்ம ஒபென்சியா மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாம் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து மெனிஸ்பர்மேசியில இருக்கு. அடுத்து இன்ஃப்ளோரசன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெசிமோஸ், பேனிகுலேட் ஆர்த்தூசஸ், பார்சியல் இன்ஃப்ளோரசன்ஸ். இதுல என்னன்னா கேபிட்டலி ஃபார்ம் அப்படிங்கறதெல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு இந்த காலிஃப்ளோரி இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. ரெசிமோஸ் டயசியஸ், இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மோனோசியஸ் இன் ஆல்போஷா. இது கேட்கலாம். மோனோசியஸ் பிளான்ட் எது அப்படின்னா ஆல்பேஷியான்னு சொல்லக்கூடியது. ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் டைலோகோரா அக்யூமினேட்டா, பாராபினா டினோட்டா, ஸ்மால் யூனிசெக்சுவல், greenish, generally actinomorphic, hypogynous, cyclic, trimerous அல்லது டைமரஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ல வந்து ஃப்ளவர். கேலிக்ஸ் பொறுத்த வரைக்கும் செப்பல்ஸ் 6 2 அடுக்கா இருக்கு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 2 அடுக்குல ஒவ்வொன்றுலயும் 3. கொரலா பொறுத்த வரைக்கும் பெட்டல்ஸ் 6. இது வந்து நமக்கு 2 அடுக்கா என்ன பண்ணுது அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆண்ட்ரிஷியத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமா நமக்கு வந்து 6 ஸ்டேமன். இதை பார்த்து வச்சுங்க. கைனீசியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கார்பல் உள்ளுக்குள்ள எத்தனை இருக்கு அப்படின்னா கார்பல் மொத்தம் வந்து நமக்கு 3 வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓவரி பொறுத்த வரைக்கும் சுப்பீரியர் ஓவரி. இதுல முக்கியமானது பெரிட்டல் பிளாசன்டேஷன். அடுத்து ட்ரூப் ஆர் அகின். Endosperm or non-endosperm, usually curved endosperm flush in menispermum. Calculus அதே மாதிரி கால்கோகார்பம் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. இதோட ஃப்ளோரல் ஃபார்முலா பாத்துக்கங்க. பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேல் ஸ்டாமினோட ஃப்ளவர். இதுல பாருங்க மேல் தனியா ஃபீமேல் தனியா கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து மேல் கொடுக்கும்போது கைனீசியம் 0வா இருக்கும், ஃபீமேல் கொடுக்கும்போது ஆண்ட்ரிஷியம் 0வா இருக்கும். அதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. கைனீசியத்தை பொறுத்த வரைக்கும் K3+3, கொரலா பொறுத்த வரைக்கும் C3+3. கைனீசியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 3 to 6 வரைக்கும் இருக்கு. ஆனா தனித்தனியா தான் இருக்கு. சோ இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பீசிஸ். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பீசிஸ். இந்த பீசிஸை பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் இங்க இருக்கக்கூடிய பீசிஸ் என்னென்ன பீசிஸ் இருக்கு இதுல அமாராட்டா. ஏன்னா சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டைனோஸ்போரா அப்படிங்கிற பீசிஸை கொடுத்துட்டு இது வந்து எந்த ஃபேமிலியில வருது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது பார்பரிஸ், பகோனியா, இதே மாதிரி ஜட்ரோபா, என்னது ஜாட்டார்சா பால்மேட்டா. இதுல முக்கியமான பீசிஸ் டைனோஸ்போரா. இது வந்து ஒரு வயிற்றுப்போக்குக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. இதை பார்த்து வச்சுங்க. அடுத்து தேர்ட் ஃபேமிலி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிம்பேயசி. நிம்பேயசினாலே நமக்கு தெரியும் லோட்டஸ் இதெல்லாம் வரக்கூடியது. காமனா பேர் என்னன்னா வாட்டர் லில்லிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து எர்மாப்ரோடிட், அதாவது பைசெக்சுவல் ஃப்ளவர். இதுல பொறுத்த வரைக்கும் பீரியாந்த் வந்து செக்மெண்ட் மெனி ஸ்பைரல். நிறைய வந்து பாத்தீங்கன்னா பீரியாந்துங்கிற அமைப்பு காணப்படுது. ஸ்டாமன் மெனி, எத்தனை ஸ்டாமன் இருக்குன்னா நிறைய இருக்கு. கார்பல்ஸும் மெனி நிறைய அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸ்டாமனும் நிறைய இருக்கு, கார்பல்ஸும் நிறைய இருக்கு. அப்ப ரெண்டுமே இன்ஃபினிட்டியில வந்துடுது.
என்ன பிளாசன்டேஷன்னா பெரைட்டல் பிளாசன்டேஷன். இது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என்ன வாட்டர் பிளான்ட், இது மோஸ்ட்லி வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல பாருங்க ரூட் ரைசோம் அப்படிங்கிற கேரக்டர் இருக்கு. அட்வென்சிஸ் ரைசோம், இது கீழே வந்து பாத்தீங்கன்னா நிலத்தை பிடிச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர் இதுல வந்து காணப்படுது. ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் ரைசோம் ரூட்டட் பட் அட் த பாட்டம் ஷாலோ லேக் பாண்ட் பிரான்ச்டு எராக்ட். நிமிர்ந்த தண்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து விக்டோரியா. கொடி மாதிரி இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் நிம்பயா அப்படிங்கிறாங்க. கிரிப்பிங், இது ரெண்டே வரும். விக்டோரியா இதை வந்து பாத்தீங்கன்னா நல்ல லார்ஜஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர், விக்டோரியா ரீஜியா அப்படின்னு சொல்லக்கூடியது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 60 இருந்து 180 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட ஃப்ளவரோடைய அகலம் இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த வட்ட பாதை சொல்ற முடியாது, இந்த மாதிரி வட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க 60 இருந்து 180 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதோட லீஃப் வந்து நமக்கு வந்து முக்கியமான நல்ல பெரிய இலையா இருக்கும். இதெல்லாம் நம்ம அந்த அமேசான் காடுகள் அந்த மாதிரி இருக்க இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லீஃபோட கேரக்டர் நம்மளால என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். சரிங்களா? இது நோட் பண்ணி வச்சுக்கீங்க. அடுத்து ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பீரியாந்த், அதே மாதிரி வந்து ஸ்டாமன், இது வந்து வாசனை உடையதுங்கிறாங்க. ஃப்ராக்ரண்ட் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து கேலிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செப்பல்ஸ் 3, பிராசினா 6 into indefinite, 6ல இருந்து நிறைய இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கொரலா பெட்டல்ஸ் 3 to 5, அதே மாதிரி பாலிபெட்டலஸ் நிறைய நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு நீங்க அந்த லோட்டஸ் பாத்தீங்கன்னா தெரியும், தாமரை ஒன்னோட ஒண்ணு உள்ள சொருகுன மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிடும். ஆண்ட்ரிஷியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சாமன் 6 to indefinite, 6ல இருந்து நிறைய இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. எல்லாமே என்ன பண்ணணும்னா பை திக்கஸ் இன்ட்ரோஸ், உள்ளுக்குள்ள ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொருகுன அமைப்பு மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். கைனிஸ்தை பொறுத்த வரைக்கும் கார்பல் 3ல இருந்து நிறைய அமைப்பு இருக்கு. அப்போகார்பஸ், இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கேமோபோடியா, நிலம்போயிடியா, இது ரெண்டுமே வந்து அப்போகார்பஸ் அந்த கைனிஷியம் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். சின்கார்பஸ் ஒட்டியே இருக்கக்கூடியது. நிம்பியா ஐடியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சின்கார்பஸ்ங்கிற கேரக்டர் இருக்கு. சுப்பீரியர்ங்கிறது நிலம்போயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்ஃபீரியர் அந்த கைனிஷியம் அல்லது ஓவரி இருக்கக்கூடியது விக்டோரியா. யூனிலாக்குலர், மல்டிலாக்குலர், அதே மாதிரி 1 to many ஓவில்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். முக்கியமா அதோட பிளாசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் பெரைட்டல் பிளாசன்டேஷன். ஃப்ரூட் எதுல இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து மெயினா போலிக்கல். ஃப்ரூட் பொறுத்த வரைக்கும் நமக்கு போலிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சீடு பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவா ஆப்பன், ஏரிலேட், எண்டோஸ்போர் பொறுத்த வரைக்கும் நான் எண்டோஸ்போர் இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். ஃப்ளோரல் ஃபார்முலாவுக்கு உங்களுக்கு ஈஸியா கெஸ் பண்றதுக்கு வந்து இதுல 3 அல்லது இன்ஃபினிட்டிவ், இதுதான் வந்து உங்களுக்கு முக்கியமான கெஸ்ஸிங். ஆண்ட்ரிஷியம் 3 இருக்கலாம், இந்த 3 கூட கொடுக்கல. ஆண்ட்ரிஷியம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்ஃபினிட்டிவ் தான் கொடுக்குறாங்க. சரியா? இவங்க எடுத்துக்கிட்ட பிளான்ட் என்ன அப்படின்னா நிம்பேசி தான் எடுத்திருக்கிறாங்க. அப்ப கைனீசியம் 3ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். பைசெக்சுவல் ஃப்ளவர் கேலிக்ஸ் 3ல இருந்து 5, கொரலா பொறுத்த வரைக்கும் 3 to 5 எல்லாம் ஃப்ரீயா தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கெஸ் பண்ணணும். இதை வச்சுதான் கெஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணணும். நிம்பேசி பொறுத்த வரைக்கும் நமக்கு வாட்டர் லில்லி. ஃபுட்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த நிலோம்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட விதையை சாப்பிட்றாங்க. சரிங்களா? தாமரை விதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிலோம்பியம் இருக்கக்கூடியதுல சேமிச்சு வச்சு சாப்பிட்றாங்க. மெடிசன் பொறுத்த வரைக்கும் நிலம்பம், நியூசிபரம், இது வந்து நமக்கு இந்த கார்டியாக் டானிக், இந்த இதய சம்பந்தமான நோய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி லிவர் டிசீஸ்க்கும் பயன்படுத்துறாங்க.
அதே மாதிரி நிலம்போ நியூசிஃபெரா இது வந்து நமக்கு பைல்ஸை வந்து குணப்படுத்தக்கூடியது. அதே மாதிரி ரைசோம் நிம்பையா லோட்டஸ் இது வந்து நமக்கு டிசென்ட்ரி இந்த வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து குணப்படுத்தக்கூடியது. அடுத்தது நிம்பியசி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து முக்கியமான வேற என்ன கேரட்னா இதுல காமன் பிளான்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலம்போ பிசியோசம், நிலம்போ நியூசிஃபெரா, நியூபர் லியூட்டியம். இதுல பாருங்க கிட்டத்தட்ட இருக்கிறதுல பெரிய இலை எதுல இருக்குன்னா விக்டோரியா ரீஜியான்னு சொல்லக்கூடியதுல 90ல இருந்து 150 சென்டிமீட்டர் வரைக்கும் என்ன பண்ண அப்படின்னா இருக்குதான். சரிங்களா, நல்ல பெரிய அகலமான இலை தான். நம்ம இதுதான் இந்த இலையெல்லாம் வந்து அமேசான் காடுகள்ல பார்க்க முடியும். இந்த அமேசான் காடுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குட்டி குட்டியா இருக்கக்கூடிய அனகோண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த இலை மேல படுத்திருக்கும். அதை பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய இலை. அதாவது இதோட வட்டத்தை சொல்றாங்க. இந்த மையப்புள்ளியிலிருந்து 90 சென்டிமீட்டர் அல்லது வந்து 150 சென்டிமீட்டர், அதாவது ஒரு பெரிய அடி ஸ்கேல் 30 சென்டிமீட்டர், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்கேல் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்கேல் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது. யூரேல்ஸ் பெர்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல பாருங்க முள்ளெல்லாம் கூட என்ன பண்ணுது அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். கொஞ்சம் எல்லாம்